முக்கிய செய்திகள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதய துடிப்பு சீராக அல்லாத காரணத்தால் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. தற்பொழுது அவர் நலமுடன் இருக்கின்றார். இன்னும் 2 நாட்களில் அவர் வழக்கமான பணிகளுக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, நோட்டு புத்தகங்கள் மற்றும் மதிய உணவு அருந்துவதற்கான தட்டு மற்றும் டம்ளர் ஆகியவற்றை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இன்று வழங்கினார். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவனை பாராட்டினர். முன்னதாக மாணவர் தினத்தை முன்னிட்டு கர்ம வீரர் காமராஜர் குறித்த நடனத்தை பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பாக அரங்கேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிகளின் வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா, ஆசிரியைகள் எழிலரசி, ராணி மேரி, ஏஞ்சலின் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பள்ளி ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்குட்பட்ட ஃபாத்திமா நகரில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,34,000 மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் காளி, கந்தன், சிலம்பு, வீரக்கண்ணு, முகமது கஷன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் வில்லியனூர் ஃபாத்திமா நகர் பகுதியில் 20 ஆண்டு காலமாக சாலை வசதியே பார்க்கவில்லை. போர்க்கால அடிப்படையில் சிவா எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்ததன் காரணமாக பொதுமக்கள் அவரை பாராட்டும் விதமாக சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். லயன்ஸ் கிளப் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் லயன்ஸ் கிளப் சார்பில் வழங்கப்படும் தொடர் அன்னதான திட்டத்தில் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் பாஸ்கர் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 221 மாணவர்களும் 221 ஓவியங்களை வரைந்து பதிவுகள் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விரிவுரையாளர் ராமலிங்கம் வரவேற்று பேசினார். பள்ளி துணை முதல்வர் மோகன் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகள் அடங்கிய ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் வண்ணமயமான ஓவியங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து கண்காட்சியில் பங்கேற்ற 221 மாணவர்களை பாராட்டி விருது வழங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் கண்காட்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் தேச தலைவர்களின் உருவங்களை வரைந்து பள்ளிக்கு அழகு சேர்த்த நுண்கலை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதில் நுண்கலை ஆசிரியர்கள் முருகேச பாரதி, கிருஷ்ணன், அந்தோணியம்மாள், ஆசிரியர்கள் நேரு, ஜெயராகினி, அனிதா, ஜெனிஃபர், ராகவன் மற்றும் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், ஓய்வு பெற்ற துணை முதல்வர் சந்திரா, தலைமை ஆசிரியர் உமா, ஆசிரியர் சுகுமாரன், சுவரோவியம் வரைந்த ஆசிரியர்கள் அன்பழகன், சோமலிங்கம், பழனிவேல், பெற்றோர்கள் கௌசல்யா,
அபு சுகுத்து, திமுக நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியாக நுண்கலை ஆசிரியர் ஆனந்தராஜ் நன்றியுரை நிகழ்த்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய ஆடித் திருவிழா நடைபெற்று வருகின்றது. அதில் நேற்று மாலை 7:30 மணியளவில் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. தேர் உபயத்தாரர்கள் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களும், திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான எஸ். கோபால் அவர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் புறப்படுதலை துவக்கி வைத்தனர். பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் முருகன், பொருளாளர் சசிகுமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை, கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், கிளை நிர்வாகிகள் மணிதேவி, கார்த்திக், ரவி, வேல்முருகன், கணேஷ், ராமலிங்கம், சீனு, கோவில் நிர்வாகிகள் செந்தில் முருகன், காளியப்பன், விநாயகம், இளைஞரணி விக்னேஷ், அன்பு, கபாலி, சம்பத், பிரவீன், ஸ்டீஃபன், சஞ்சய், பரத், சரண், ரோஹித், ஆண்ட்ரோஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உப்பளம் தொகுதியில் வேகமாக நடைபெற வேண்டிய மேம்பாட்டு பணிகள் மற்றும் திட்டமிடல் தேவைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையில் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக லதீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாக்குட்டி வீதி, வஉசி வீதி, பொராசன் வீதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை விரைவில் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். மேலும் வானரப்பேட்டை பகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதற்கான தடையில்லா சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதனுடன் பிரான்சுவா தோப்பிலும் ராசுடையார் தோட்டத்திலும் கழிவறை வசதி மேம்பாடு கட்டிடப் பணிகள், குபேர் மண்டபம் மற்றும் அரப்பணி அவை தோட்ட கல்யாண மண்டபத்தின் புனரமைப்பு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் பொழுது குபேர் மண்டபத்தின் புனரமைப்பு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்வது குறித்து வரும் வெள்ளிக்கிழமையில் அதிகாரிகள் பங்கேற்புடன் நடைபெற திட்டமிடப்பட்டது. இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், மாணவரணி உறுப்பினர் பவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வு முடிவில் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு கஜலட்சுமி அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கஜலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கஜ வாகனத்தில் கஜலட்சுமியாக காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஆடி அமாவாசை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்கள் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே ஆடி அமாவாசை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான
சரவணன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செங்கனியம்மன் ஆலய 97ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா திங்கட்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. நேற்றிரவு அம்மன் திரு வீதியுலா நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து, பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் ஆகியோர் உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திரு வீதியுலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக ராஜ்பவன் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, மேலும் பாஜக முன்னாள் மாநில நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், சாய் சுதாகர், ஆனந்த பாஸ்கர், ராயல் ஸ்ரீனிவாச பெருமாள், செல்வம், வீரமணி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. லீக் சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் தகுதி சுற்று போட்டிகள் இன்று தொடங்கியது. முதல் தகுதி சுற்று போட்டியில் வெள்ளினூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வெள்ளினூர் அணி முதலில் பந்து வீச முடிவெடுத்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த ஏனாம் அணி 20 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் எடுத்தது. அந்த அணிக்கு அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த வேதாந்த் பரத்வாஜ் 32 ரன்களில் வெளியேறினார். ஆனால் அந்த தொடக்கத்தை மற்ற வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. பரமேஸ்வரன் 0, பிரவீன் 3 என அடுத்தடுத்து வெளியேறினர். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் ஆதித்யா கர்வால் 37க்கு 26 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அடுத்து வந்த எஸ் தருண் 23க்கு 22, பிரேம்ராஜ் 16க்கு 14, பங்கஜ் யாதவ் 7க்கு 7, ஹர்ஷ் சிங் 24க்கு 25 என சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து வெளியேறினர். வில்லியனூர் தரப்பில் அமன்கான் மற்றும் ஷிமன்ஷு சர்மா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். அடுத்து 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஏனாம் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மற்றும் மோஹித் காலை இருவரும் அதிரடியாகவே ஆடினர். இதனால் ஏனாம் அணி 9 ஓவர்களில் 102 ரன்கள் எடுத்தது. பின்னர் அரை சதம் கடந்த பானு ஆனந்த் 34 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 4 சிக்சர்கள், 57 ரன்கள் எடுத்து வெளியேறினார். தொடர்ந்து ஆகாஷ் 9 ரன்களில் வெளியேறினார். அரை சதம் கடந்த மோஹித் காலே 36 பந்துகளில் 6 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் என 62 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இறுதியில் 16.3 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 153 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2வது முறையாக இறுதிப் போட்டிகள் நுழைந்தது. அதே சமயம் 5 விக்கெட்டுகளை ஏனாம் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பிரதீப் ஜாகர் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. ஆட்டநாயகன் விருது வெள்ளினூர் அணி வீரர் மோஹித் காலேவுக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து கூறிய மோஹித், முக்கியமான போட்டியில் அரை சதம் அடித்ததோடு அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த தொடரில் நாங்கள் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டோம். குறிப்பாக பானு ஆனந்த், ஆகாஷ், பிருத்திவிராஜ் ஆகியோர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதேபோல் பந்து வீச்சிலும் அமன்கான், ஷிமான்ஷு சர்மா, ராகவ், புன்னித் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர். இறுதிப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு இந்த முறை கோப்பையை வெல்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தின் திருக்குறள் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி புதுச்சேரி வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன் பேசியுள்ளார். புதுச்சேரியில் கற்க கசடர என்று வள்ளுவர் சொன்னது போல் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தில் உள்ள அடிப்படைகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகள் தெரிந்தால்தான் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களால் வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றால்தான் நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கை வளம் பெறும். இதற்கெல்லாம் முயற்சி முக்கியம் என்று புதுச்சேரி வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற திருக்குறள் விழாவில் மாணவர்களிடையே பேசினார். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திருக்குறள் பேச்சு, கட்டுரை, ஓவியப் போட்டிகளை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தி வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக புதுச்சேரியில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் உயர்நிலைப் பள்ளியில் போட்டிகளை நடத்தியது. இதில் ஓவியப் போட்டியில் 255 மாணவர்களும், பேச்சு போட்டியில் 160 மாணவர்களும், கட்டுரை போட்டியில் 91 மாணவர்களும் என புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் 506 மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய புதுச்சேரி வடக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவினுடைய காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், ஒழுக்கமாக வாழ கல்வி அவசியம். ஒழுக்கத்துக்கு மட்டுமல்ல, வேலை வாய்ப்பிற்கும் கல்வி மிக அவசியம். எந்த வேலைக்கு நாம் செல்ல போகிறோம் என்று தெளிவு முதலில் வேண்டும்.
பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சியே வெற்றியை தரும். மேலும் மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும். தீய பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. பெற்றோருடனும் ஆசிரியருடனும் மனம் விட்டு பேச வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்களது வாழ்க்கை வளமாக அமையும் என்றார். முன்னதாக கழக நிர்வாகிகள் கார்த்திகேயன் வரவேற்புரை, வைரக்கண்ணு நன்றி உரையாற்றினர். வெற்றி பெற்ற மாணாக்கர்களின் விவரம்: பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள்: இடைநிலை பிரிவு வர்ஷா, ஷெம்ஃபோர்ட் பள்ளி, சிதம்பரம் மேல்நிலை பிரிவு தனுஷா, அமலர்பவம் லோர்த் அகாடமி புதுச்சேரி, கல்லூரி பிரிவு ஸ்டெல்லா, அனைத்தரச கல்லூரி புதுச்சேரி. ஓவிய போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள்: இடைநிலை பிரிவு சாதனா, அமலர்பவம் லோர்த் அகாடமி கொம்பாக்கம், மேல்நிலை பிரிவு ஹன்சிகா, அமலர்பவம் லோர்த் அகாடமி கொம்பாக்கம், கல்லூரி பிரிவு சிவா பாரதி, பாரதியார் பல்கலைக்கூடம் அரியாங்குப்பம். கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள்: இடைநிலை பிரிவு ஜோஷினி, அமலர்பவம் லோர்த் அகாடமி கொம்பாக்கம், மேல்நிலை பிரிவு பிரியங்கா தேவி, அரசு உயர்நிலைப்பள்ளி புதுச்சேரி, கல்லூரி பிரிவு கார்த்திக், பெரியார் கலைக்கல்லூரி கடலூர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.